இந்த ரத்த கொதிப்பு பாட்டு, அந்த ரத்த கொதிப்பு பாட்டுக்கு நீ ஃபீஸ்ல அடிச்சு வாசிக்கணும். அப்பதான் நீங்க பெரிய பெட்டிக்காரன் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். நீங்க எப்படிப்பட்ட மாணவர், நீங்க யாருடைய மாணவர்கள் தெரியும். ஏன்னா நீங்க உங்க வாத்தியார் கையிலே விளையாடுவாப்புல, நீங்க மட்டும் கையில விளையாடாம இருந்தா எப்படி? ஏன்னா நீங்க ஒரு நல்ல தொழிலாளர்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால பீஸ் அடிச்சு வாசிங்க. இப்போ நான் சொல்ற பாட்டுக்கு நீங்க பெட்டியில வாசிக்கணும். ஆமா, இந்த வந்து ஒரு பாட்டு வந்துச்சு இப்போ புதுசா, இந்த ரத்த கொதிப்பு பாட்டு, அந்த ரத்த கொதிப்பு பாட்டுக்கு நீ ஃபீஸ்ல அடிச்சு வாசிக்கணும். அப்பதான் நீங்க பெரிய பெட்டிக்காரன் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். நீங்க வாசிக்கிற வாசிப்புக்கு மக்கள் எல்லாம் கை தட்டிட்டாங்கன்னா அப்பதான் நீங்க பெரிய பெட்டிக்காரன் ஒத்துக்கிறீங்க. ஏன்னா பாட்டு வந்து எல்லாருமே பாடலாம் வாயினால, பெட்டியில வாசிக்க பெரிய விஷயம். வாசிங்க போ. கொஞ்சம் வாலி மச்சான். அப்ப ரத்த கொதிப்பு பாட்டுக்கு வாசிங்க. என்ன பாட்டு? ரத்த கொதிப்பு என் மாமா நான் ரத்த கொதிப்பு மொச்சக்கொலை வத்த கொழப்பு பிகரு வந்தா எத்தி வலுப்பு. வாசித்துட்டானே, பரவாயில்லையே. இன்னும் சோதிக்கணும் விடுவேன் நான் சும்மா. உடனே இந்த மாமதுரை அன்னக்கொடி பாட்டு வந்துச்சுல, மாமதுரை அன்னக்கொடி, அந்த பாட்டு வாசிங்க போ. வாசித்துட்டானே இறைவா, விளையாத்துனானேப்பா. சரிப்பு இன்னொரு பாட்டு இருந்துச்சுல, பட்டாம்பூச்சி பாட்டு, அந்த பாட்டு வாசிங்க போ. கை தட்டுங்க ப்ளீஸ். ஏன்னா வாயில பாடுறது யாரா இருந்தாலும் ஈஸியா பாடி போடலாம், கையில வாசிக்கிறது பெரிய கூடிய விஷயம். அப்போ இன்னொரு பாட்டு, இந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி இருக்குல்ல, இப்போ உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, எங்க போச்சு, அந்த பாட்டுக்கு வாசிங்க. இப்போ உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? ஊருக்கு போச்சுடா. ஊருக்கு போச்சா? வாசிங்க போ. அப்போ நான் ஒப்புக்கொண்டிருப்பு சரியான வாத்தியாரோட மாணவன். ஆமாம், ஏன்னா ஜிகேஎஸ் ராஜமணி என்ற அவரோட மாணவன்னா சும்மா கிடையாது. அற்புதமாக வாசிக்கிறீங்க. இப்போ பரவாயில்ல. அது கிடையாது கோடியேடு குமரன், கொட்டுமர சிவந்தன், பாசுக்கு முடியாது குறி நமது கட்டபொம்மை நாடகமாக இருந்தாலும் எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் ஒரு இப்போ நம்ம அப்பா சிவங்கன் அப்பாவுக்கு தேதி இருக்கான்னு பாருங்க சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லி அன்பு அண்ணன் ஏனாதியை சேர்ந்த எஸ்ஓ செல்வராஜ் மிருதங்க சக்கரவர்த்தி அவர்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன் என்னை பாராட்டி 200 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அண்ணார் அவர்களுக்கு நன்றி. கந்த வணக்கம். பாத்து மரியாதை கூறி அன்பப்பா நமது எஸ்னாங்கூர் மாணவன் கண்டெடுத்தே எஸ்ஓ சிவஞான் அவர்கள் உங்கள் மடியிலே மிருதங்கம், டொப்பி அண்ட் டோலாக்.
தண்ணி விழுந்துருச்சோ? வயசாயிருச்சுடா அப்படி. வயசாயிருச்சு. ஏன் தப்பு, ஏன்? ஆமா ஆமா, போடு கை தட்டுங்க பூ. உசுரை கொடுத்து வாசிக்கிறாய், அமைதியாக உட்காந்துருக்கலே. என் குளிருதா ரொம்ப. ஆமாம், ஏன்னா உண்மைக்கே அப்பா வந்து கட்டபொம்மை நாடகத்தில் வந்து அற்புதமாக வாசிக்கக்கூடியவர். ஆமாம், அந்த கட்டபொம்மை நாடகத்தில் 2 வரி பாடுறேன். ஆமாம் விடுவேண்ணா. அப்போ கட்டபொம்மை நாடகத்தில் அற்புதமாக வாசிக்கக்கூடியது, அருமையாக வாசிப்பாப்புல. அருமையாப்பா. அதுக்கு என்னையாக மறிவில்லா பாடுதான் செய்வேன். வாசிக்க மாட்டாரா பூ? கரகாட்டா நீங்க வாசிக்க மாப்பிள்ள சொல்றாரு. ஆமா, அதுக்கு நீங்க பலவாத்திய புகழ், பலவாத்திய கலைஞன், பலவாத்திய மன்றங்களை கூடிய பாத்துக்கு மரியாதை கூறி எனது எஸ்னாங்கூர் மாணவன் கண்டெடுத்த அன்பு அப்பா எஸ்ஓ சிவஞானம் அவர்களுடைய அன்பு மாணவனமாகி நமது கல்வி மாணவன் கண்டெடுத்த கே சத்திவேல் அவர்கள் முன்னாடியிலே ஆல்ரவுண்ட் அண்ட் பல வாத்தியங்கள். காசு வாங்க முடியாத வாசிடா. இப்போ கை தட்டுங்க பூ.
ஆமா மாப்பிள்ள இப்படிலாம் உங்களுக்கு சும்மா விடுவேனா? ஏன்னா எங்க அப்பா சிவங்கன் அப்பா அவரோட மாணவர்கள். ஓவி சிவங்கன். ஆமா ஓவி சிவங்கன் அப்பா அவரோட மாணவன். சும்மா விட்டுருவோனா? உங்களை சோதிக்காம நான் விடுவேனா? இப்போ வந்து நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது. திருவிழாவுக்கு வந்து இப்போ வந்து சாமி ஆட்டம் வைக்கிறாங்க. சாமி ஆட்டத்துக்கு எப்படி போய் வாசிப்பிய? கொரோனா டயத்தை சாமி கிட்ட வாசிக்க போடுங்களா? வாசிங்க இப்போ. இப்போ அக்கிச்சட்டில் எடுத்து முடிச்சாச்சு. திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு கரகாட்டம் நடக்குது. ஆமாம், அந்த கரகாட்டத்துக்கு எப்படி போய் வாசிப்பிய? ஆமாம், ஏன் பரமேஸ்வரியில் எங்கள் அக்கா முத்துமாரி கரகாட்டம் நடக்குது. வாசிக்கிறீங்களா? இப்போ பரவாயில்ல. அம்மாக்கு நான் கை தட்டுறேன் உங்களுக்கு. என்னப்பு என்னடா ஆயிடுறேன்? செத்து போறமா? மாப்பிள்ள சுடுகாடு தாண்டி போயிருச்சுடா. மாப்பிள்ள ரிட்டர்ன் கொண்டு வாங்கடா. அண்ணே ஊர்ல சீமை சுண்ணி இருந்தா சொல்லி விடுங்கண்ணே. சீமை தண்ணி தான் சொல்லுவோம். எரிச்சு ஒரே இதை கொடுத்து விட்டு போட்டு இங்கே வாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் தாய் தன்னைமை வழங்கக்கூடிய பாத்துக்கு மரியாதைக்குரிய எனது அன்பு அப்பா நமது புல்வாக்கரை மாணவன் கண்டெடுத்த வெள்ளச்சாமி அப்பா அவர்களும் அதுக்கு இணையாக பாத்துக்கு மரியாதைக்குரிய அன்பு மாமா நமது ஊர் அருகாமல் உள்ள அகரம் மாணவன் கண்டெடுத்த அகரம் ஆறுமுக மாமா அவர்களும் இணைந்து இது சீன தாளம். எங்க மாமா என்ன சாதாரணப்பட்ட ஆள் நினைச்சு? சாதாரணப்பட்ட ஆளா? மைக் எடுத்து வைடா. மைக் எடுத்து வைக்கவா? இந்த மைக் எடுத்து வைடா. எங்க அண்ணன் மாமா என்ன சாதாரணப்பட்ட ஆளுன்றியா? பயமா இருக்கானே. இந்த கொலுசு கடை ஓரத்திலன்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த பாட்டுக்கு முறைப்படி தாளம் போட்டது யாரு? கம்மியா இருக்குது ஏத்துங்க. அந்த பாட்டு தாளம் போட்டது இவர்தானா? போட சொல்லுங்க. தாளம் போட்டது இவர் கிடையாதா? இவங்க மாமா ஒருத்தர் தாளம் போட்டாரு. அவர் இறந்து போயிட்டாரு. அவர் நினைவா மாமா எப்பப்பெல்லாம் மேடைக்கு வராரோ நாடகத்துக்கு வராரோ சரி அந்த பாட்டு பாடுவேன். மைக் எடுத்து தூக்கி அவர்கிட்ட வைடா. மைக் எடுத்து வைக்கவா? ஆமா கரெக்டா வைங்க. அந்த பாட்டுக்கு கரெக்டா தாளம் போடுவாரு மாமே. கரெக்டா போட்டு தாளம் போட்டாருன்னா ஊர்ல நான் மொட்டை கொண்டு விட போறேன். கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு முன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்க சொன்னேன். கொலுசு கடை ஓரத்திலே நல்லா போடுறாரு. இப்போ கை தட்டுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு தாளம் போடுறதுன்னா பெரிய விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு இந்த நாடகத்தில் வந்து கடினமான வேலைனா தாளம் போடுற வேலை தான். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கையில் குறக்க பிடிச்சிக்கிறேன், ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா அற்புதமா தாளம் வாசித்த இன்னொரு பாட்டு எங்க மாமே அருமையா பாடுவார். இன்னொரு பாட்டு பாடுவாரா? இந்த பாட்டு எங்க வாத்தியார் GKS மணிகண்டன் வாத்தியார் முறைப்படி சொல்லி கொடுத்த பாட்டு. அப்படியா? அந்த பாட்டை எங்க மாமே இளையராஜா பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, தென்றல் வந்து தீண்டும் போதுன்னு. ஆமாமா, அந்த பாட்டு இப்ப பாடுவார். பாருங்க, பாடு மாப்ள. பாடுங்க மாமா. ஆமா, என் வாத்தியார் சொல்லி கொடுத்த மாதிரி பாடணும். இப்ப பாடுங்க இப்போ. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வந்து உள்ள பாம்பு வந்துச்சு. இந்த இனிமையான குரலை கேட்க இசைமலையில் நனைய தயாரா? மரியாதை மைக்க தூக்கிட்டு போயிடுறா. எங்களை வம்ப அரவங்க போற தலைக்காரே.
பரவாயில்ல பரவாயில்ல இப்படித்தான் இருக்கணும். அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் டீப்பு நல்ல டாப்பு நல்ல டீப்பு நடக்கக்கூடிய சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் செண்டனம் தமக்கென்று ஒரு வெட்டி முரசு கொட்டக்கூடிய ஸ்ரீ புவனா ஆடியஸ் புவனா